வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிச்சிட்ருக்கிற பல லட்ச போட்டியாளர்களில் நானும் ஒருத்தர். அதுவும் செல்ஃப் ஸ்டடியிங், வீட்டில் இருந்தே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூல் புக்ஸில் எனக்கு தெரிஞ்சதை மட்டுமே நம்பி படிச்சிட்ருக்கிற ஒரு ஆள். எனக்கு லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் சிவி வந்திருக்கு. பட் ஆனால் நான் பார்டரில் இருக்கேன். சிவி வந்தவங்க எல்லாருக்கும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ அப்படியே கிடைச்சாலும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றதும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த நேரம் லாஸ்ட் மினிட் மட்டும்தான் நமக்கு நிர்ணயம் செய்யும். குரூப் 2ல் பார்டரில் போயிடுச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் வர எக்ஸாமில் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கில் போகிற மாதிரி மார்க் எடுக்கணும். நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் திரும்பவும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும், புக்கை எடுக்கணும் அப்படின்னும் போதே கொஞ்சம் பேருக்கு தோணலாம், ஒரு சலிப்பு இருக்கும். அந்த சலிப்பு எனக்கும் இருந்துச்சு. ரொம்ப என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு, ஏன்னா வீட்டில் இருந்து படிக்கும் போது என்ன திரும்ப புக்கு எடுக்கிற அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு எடுக்கணும். இல்லை ஏற்கனவே என்ன எழுதின எக்ஸாம் என்னாச்சு, அப்போ ஃபெயிலா, இந்த மாதிரி 1000 கேள்விகள் சுற்றி இருக்கிற குடும்பத்துலேயும் சரி, உறவுகள்லேயும் சரி, அக்கம் பக்கத்துலேயும் சரி, எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா இருக்கிற, இத்தனை வயசு வரைக்கும் படிச்சிட்ருக்கிற, எப்போ தான் வேலை வாங்குவ அப்படின்னு என்னை போட்டு தொலைச்சிட்ருக்கிற கூட்டத்துக்கு நடுவில் தான் படிச்சிட்ருக்கேன். பட் ஆனால் ரொம்ப புக்கு எடுக்கவே இந்த முறை பயந்தேன், யார் என்ன கேட்பாங்களோ என்னவோன்ட்டு. ஆனால் இதுக்கு மேலே மற்றவங்கள பார்த்து நம்ம எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த முறை ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிற மாதிரி ஒரு ஜாப் நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் புக்கு எடுத்தேன். பட் ஆனால் எங்கேயோ நான் தப்பு பண்ணுறேன். நான் வீட்டில் இருந்து படிக்கிறதுனால, யார்கிட்டையும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதனால ஒருவேளை இந்த தப்பு நடக்குதோ அப்படின்னு கூட தோணுது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரில. இந்த ஜேர்னி வந்துட்டு இதுக்கப்புறம் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட சகோதர சகோதரிகளோடைய எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது நம்ம ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏதாவது கரெக்டாக தப்பாக சொன்னேன்னா நீங்கள் அதை எனக்கு கைட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை இத்தனை வருஷம் படித்ததில் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த முறை சரி பண்ணிவிட்டு, நமக்கு நிறையாவே டைம் இருக்குது. ஆனால் நாட்கள் ஓடிடும், இன்றைக்கி நாளைக்குன்னு பார்த்தோன்னா. பட் ஆனால் இப்போவே நம்ம முயற்சி பண்ணால் மட்டும் இதில் முயற்சி பண்ணலாம். நான் லாஸ்ட்டு குரூப் 4க்கே பண்ண தப்பு என்னென்னா, கோவிடுக்கு அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக ஜாப் போயிட்டேன். மார்ச் எண்டு வரைக்கும் போயிட்டுருந்தேன். ஏப்ரல் மே தான் நான் கண்டினியூவாக உட்காந்து படித்ததுனா. பட் ஆனால் இந்த முறை அந்த தப்பை பண்ணக்கூடாது. இந்த இருக்க போகிற நமக்கு ஒரு 6 மாத காலமுமே நான் நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு முதல் நாள் கவுன்சிலிங் போகிற மாதிரி படிக்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், தெரிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். டீமோட்டிவேட் பண்ணுறவங்க யாரும் ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். என் கூட சேர்ந்து என்ன மாதிரி பல தோல்விகளை கண்டவங்க என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் கை கோர்த்து இந்த முறை ஒரு அரசு அதிகாரியாக ஆவோம். தோல்விகள் எல்லாமே நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். இதுக்கு மேலே நம்மளுடைய கனவு மேம்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ.